ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026ங்க. இது வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் 3 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. வாக்கியப்படி தான் ஃபர்ஸ்ட் வருது. 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து உங்களுக்கு கடக ராசிக்கு குரு வராரு. பல விதமான அற்புதமான குரு பலன் தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. இப்போ பாக்கிய குருவா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்க குரு எதை பார்க்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. பாக்கிய குரு உங்க ராசிய பார்க்கிறாரு. 3ஆம் இடத்த பார்க்கிறாரு. 5ஆம் இடத்த பார்க்கிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? என்ன அப்படின்னா, பரிபூரணமான லக்ஷ்மியுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தானம். அத குரு பார்க்கிறாரு. எதுல இருந்து? பாக்கிய ஸ்தானத்துல இருந்து. உங்களுக்கு விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் பார்த்தீங்கன்னா, பாக்கிய குரு அப்படிங்கிறது வரும். மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம இந்த ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு அமைஞ்சு உங்க ராசியை பார்க்கிறது பல விதமான நன்மைகளும் சிறப்பான பலன்களும் நல்ல யோகமும் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வந்துரும். திடீர் அதிர்ஷ்டம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரப்போகுது. கொஞ்ச நஞ்ச நல்ல பலன்கள் இல்ல. இவ்வளோ நாளா அஷ்டமத்து குரு உங்களுக்கு கஷ்டங்கள் குடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டமத்து சனியும் இருக்கும். இப்போ சனியோடைய பிரச்சனை இல்ல. குரு அஷ்டமத்துல இருந்து இப்போ பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்ததுனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கணும். குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணிக்கணும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது சூப்பரான டைம். சரி, உங்களுடைய ராசியில இருந்து உங்களோட 9ஆம் இடத்துக்கு வராரு. இந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பரிபூரணமான அமைப்புகள் இருக்கு. நீங்க எந்த விஷயங்களை எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்க போகுது. பணம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியில இருந்து வராது. பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு, அதே மாரி பேங்கிங் எக்ஸாம்ஸ், இந்த மாரி என்ன எக்ஸாம்ஸ் ஏன்னா தேர்வு அப்படிங்கிறதே 3ஆம் இடம் தான். அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்த உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. 5 குடையவர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க நல்ல போஸ்டிங் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு என்ன விஷயத்துக்காக சாதிக்கணும்னு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, அத்தன விஷயங்களும் நீங்க சாதிக்க முடியும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது இது. அதே மாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உடனடியா வேலைகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பலன்கள். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிய குறிக்கக்கூடிய இடம். அதனால ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அடுத்தடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்கலாம் வெளிநாடு போகணும்னு ரொம்ப கனவுல இருந்திருப்பீங்களா? அவங்கலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள் கட்டாயம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன்ஸு இது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்போ பூர்வீக சொத்துக்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அத்தன பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால சேரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை, உங்களுக்கு உண்டான பங்கெல்லாம் சேரும். அது மூலியமா நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. இவ்வளோ நாளா ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அல்லது வாகனம் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இப்ப 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால அந்த பிராப்தம் இருக்கு. சில பேர் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுடைய ராசிய பார்க்கறதுனாலயும், பரிபூரணமான குருபலம் இருக்கறனால, திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தாராளமாக இருக்கு. காதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது. காதலித்தவர்களே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நெறைய பேருக்கு இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த மாரி குருபலம் இருக்கறனால தாராளமா எல்லா விஷயங்களும் ப்ரொசீஜர் பண்ணலாம். திருமணத்துக்கு மட்டும் ஒரு 25 வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கே
அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்த பார்க்கறனால நெறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் அதாவது பாதகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 9 தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நல்ல அமைப்புகள் வரும்போது, சில அலட்சியமாக தவறு செய்யும் பட்சத்தில், அது உங்களுக்கு தண்டனைக்குரியதாகவே மாறிரும். அதனால கவனமாக இருக்கணும். எந்த எந்த இடத்துல கவனமா இருக்கணும்? யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்டின்னா, சோசியல் மீடியால சேட் பண்றது, ஒருத்தங்கள போய் திட்டுறதோ, அல்லது பர்சனல் சேட்ஸ் பண்றதோ, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள ஏற்படுத்தும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புது விஷயங்கள நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமாக இருக்குது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுனால, எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கு. அதே மாரி அன்னை லக்ஷ்மியோடைய பரிபூரணமான அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா, குரு லக்ஷ்மி ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப காசு, பணம்ங்கிறது நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணா உடனடியா அதுலேருந்து வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணம் மூட்டையில ஏன்னா பணத்த வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. முயற்சி பண்ணணும். முயற்சியே திருவினையாக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் இது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? வேலை கிடைக்கும். நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது பிராப்தம் இருக்கு. ஆனா, அதுக்கு உண்டான முயற்சிய யார் போடணும்? நீங்க தான் போடணும். நீங்க போடும்போது தான் அதுக்கு உண்டான பலன்கள் கை மேல கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ண பண்ண தான் அது எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறும். பல நன்மைகளா உங்களுக்கு மாறும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறாரு. அப்போ பொதுவாவே சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களோட பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதாவது சொசைட்டில நல்ல மதிப்புகள் கிடைக்கும். பொதுவாவே ஒருத்தங்க பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, பேருக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு உயரும். குட்வில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஈஸியா காசு, பணம் சம்பாரிக்க முடியும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். எப்பவுமே ஒரு சொந்தமா பிசினஸோ, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, அல்லது ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே, குட்வில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த குட்வில குறிக்கக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான். அதுல குரு உச்சமா இருக்கனால, உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே என்ன செய்யும்? வாழ்க்கையில உயரப்போகுது. இது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்க போறீங்க. உங்களோட அந்தஸ்து உயரப்போது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நகை வாங்குறது, இப்போ நெறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள் வராம இருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களும் வரும். தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பொருளாதார வாழ்க்கையில உயர்வான நிலை, சிறப்பான நிலைகள்லாம் அடைய முடியும். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆயி, குழந்தைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா, புத்திர ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. புத்திர லாபம் உண்டு. அப்போ புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா ஈஸியா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். சந்தான பிராப்தம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. காதல் ரீதியா மனச்சோர்வுகள், மன கஷ்டங்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப குரு உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால, பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. பிரிந்தவர்கள் காதல்கள் கைகூடும். காதல்ல வெற்றி கிடைக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கனால சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகக்குண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 9ல இருந்த குரு 3யும் எதையும் பாக்குது, 5யும் பாக்குது. அப்போ ரீமேரேஜ் 2வது மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே இந்த டைம்ல வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்துல உபாசனைன்னு குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தையா இருக்கனால, ஒரு தெய்வத்த உபாசனை பண்ணுங்க. உபாசனை பண்ணும்போது கஷ்டமான காலங்கள்ல அந்த தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தும். அதனால நல்ல அமைப்புகள் நமக்கு இருக்கும். அது கோச்சார ரீதியா ஏதாவது கால நேரங்கள் சரியில்ல அப்படின்னா, நன்மைகள வந்து அதிகப்படுத்தியும், தீமைகள கம்மி பண்ணி உங்களுக்கு குடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல தெய்வ உபாசனை எடுத்தீங்கன்னா, ஈஸியா தெய்வம் உங்களுக்கு சித்தியாகும்.
ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால, அத நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது அற்புதமான பலன்கள குடுக்குங்க. பெண்களுக்கு எப்படி நல்ல பலன்களோ, அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான இது. 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கனால, ஒரே நைட்ல வைரல் ஆயிருவீங்க. ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரே இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ பட்டி தொட்டி வரைக்கும் சென்றடையும். முக்கியமா இந்த சினிமா துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. புகழ் சேரும். அதே மாரி நெறைய வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஒரு படம் கமிட் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவா காசு, பணம், பொருளாதாரமும் சரி, உறவுகள் கிட்டயும் நல்ல சுமூகமான உறவுகள் கிட்டயும் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே குரு வந்து பாக்கிய ஸ்தானத்துல இருக்கனால சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் கிடைக்கும். எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த விஷயமாவது நீங்க செய்யுங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருங்க. அதுல மனம் மகிழ்ச்சி கிடைச்சிரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் அப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில உத்தியோகத்துல போய் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு. ஏன்னா, குரு அந்த அளவுக்கு நல்ல பலமா இருக்காரு. கோச்சார ரீதியா திருமணத்துக்கு உண்டான அமைப்பையும் குடுக்குறாரு. எல்லா விஷயங்களையுமே ஏன்னா மத்த ராசிக்கெல்லாம் திருமணம் இருந்துச்சுன்னா தொழில் கிடையாது. தொழில்ல நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு நல்லா இருக்காது. ஆனா உங்களுடைய ராசிக்கு திருமணத்துக்கும் நல்லா இருக்கு, தொழிலுக்கும் நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அத்தன விஷயங்களுமே சக்சஸா இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள் தான். சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது வந்து நல்ல அற்புதமான பலன்கள். குரு எங்கெல்லாம் பாக்குதோ, அங்க எல்லாமே நல்ல விஷயங்கள வளர்த்து விடுவாரு. அப்போ 5ஆம் இடம்ங்கிறதே ஐஸ்வரியம், அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஸோ, அதனால நீங்க இந்த டைம்ல வந்து தெய்வ அனுகிரகத்த தேடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு பெயர்ச்சியாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். கடந்த ஒரு வருடமாக குரு அஸ்தமத்தில் போய் 8ஆம் இடத்துல போய் குருவினால எந்த ஒரு பிரயோஜனமும் அடையாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது அற்புதம். ஸோ பல விஷயங்கள் நிலுவையிலேயே இருந்து பல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பு போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம்லேருந்து அடுத்த 13 மாதங்கள் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் கடகத்தில் வந்து உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 9ஆம் இடத்துல குரு வருவதே பெரிய விஷயம். அருமையான ஒரு அமைப்பாக ராசியை பார்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்க்க போகிறோம். எதுவுமே மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி பார்க்காமல் மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுவரை துயரமாக இதுவரை எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ டக்குன்னு சிலதெல்லாம் நடந்து மன மாற்றங்களை கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடந்தாதான் நமக்கு சந்தோஷமே ஒழிய நடக்கலைன்னா அதே பாடுதான். ஆனால் அது நடக்கிறப்ப தான் நம்ம அந்த பிரச்சனையை விட்டு அடுத்ததுக்கு நம்ம வருவோம். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மூமெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதனால் நீங்கள் பாருங்கள், இதுவரை மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சில பிரச்சனையினால் சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, எதுவுமே வந்து கொஞ்சம் நம்மளால் முழுசாக வெற்றி அடைய முடியலை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அது கொஞ்சம் வளப்படுத்தி திட்பலம் கொடுத்து ராகு 4 இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்தாலும் இதில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி சில மனம் அமைதி பெற்று மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய சில வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2027 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸில் ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அப்பா
பையன் விஷயத்தில் வந்து இன்னுமே சுபிக்ஷம், இன்னுமே உறவுகள் புதுப்பிக்கிறது, நல்லா பேச்சப் ஆகிறது, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வருவது, குழந்தைகள்னால் நற்செய்தி அடைவது, யோகமாக ஃபீல் பண்ணுறது, யூ ஃபீல் லக்கி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டக்குன்னு சிலதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வருகிறார். அது இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி கடந்த 3-4 வருஷமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரே இதுவாக நம்ம தீர்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2027 10ஆம் இடத்துக்கு குரு வந்து தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றத்தை, வேலையில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை அது மாதிரிலாம் கொடுக்குறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சியாக இதுவரை கடந்த ஒரு வருடமாக பல பிரச்சனைகள், பண விஷயத்தையாக இருக்கட்டும், வரவேண்டிய பணமாக இருக்கட்டும், தொழில் ரீதியான அமைப்பாக இருக்கட்டும், வேலை மாற்றமாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத அமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்சகுரு பார்க்குறார். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இது கொடுக்குறார். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து விருச்சிக ராசியில் வந்து கேட்டை நட்சத்திரமா, அனுஷமா, விஷாக நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல தசாபுக்திகளாக போய் கொண்டு இருக்கிறது, ராஜயோக தசைகளாக போகிறதா, சுமாரான தசைகள் போகுதா, எப்போ அடுத்த நல்ல புக்திகள் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படிங்கிற விஷயங்களமாக துல்லியமாக நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது தெரிந்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டேனால் தேவையில்லாத ஒரு முயற்சி, தப்பான ஒரு டைமில் போய் ஒரு தவறான ஒரு வேலையை செய்து அதுக்காக பயணிக்கிற பலனை வாங்கி கட்டி வாழ்க்கையில் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பின்னோக்கி போய் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஸ்லோவாக போகிறது கூட பிரச்சனை இல்லை, வேகமாக போய் தவறான முடிவுகளை எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் தேக்க நிலையாக வாழக்கூடிய அமைப்பு நிறையா தொழிலதிபர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வருது. இதில் என்னென்னா நம்மளுடைய பிராப்தமான படிப்பு என்ன, பிராப்தமான வேலை என்ன, பிராப்தமான துறை என்ன, எந்த மாதிரி துறை நமக்கு ஒத்துக்கும், எது நமக்கு லக்கியாக இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா, வெளிநாடா, அதே மாதிரி உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள், வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட், ப்ரைவேட் செக்டாரா, அரசு உத்தியோகங்களா, வெளிநாடு வேலையா, எது மாதிரி இது நமக்கு ஜாதகத்தில் இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குறாருங்கிற இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை பார்த்து நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸை நாமளே அறிந்து, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கைடன்ஸ், தேவையான இப்பெல்லாம் நீங்கள் தான் போய் அந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் செஞ்சு அதில் சாதிக்கணுமே ஒழிய ஜோதிடம் என்ன கொடுக்குன்னா நமக்கு என்ன நேரத்தில் செய்யலாம், எது மாதிரி விஷயத்தில் நம்ம செய்யலாம், எது நமக்கு பிராப்தமாக இருக்குது, எது நமக்கு தோஷமாக இருக்குது, அது நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேட்ச் ஆகும். எது உங்களுக்கு நல்லது நடக்குது, எந்த டைரெக்ஷனை போனால் ஈஸியாக விஷயங்கள் நடக்குது, எது டைரெக்ஷனில் போனால் நமக்கு நம்ம பிரச்சனையாக இருக்குது, நம்ம கர்மா எப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை, தொழில், துறை அது மாதிரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த நேரத்தில் அது செய்து நம்மளுடைய யோகமான துறையில் போய் யோகமான டைமில் நம்ம வந்து செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈஸியாக ஜெயிக்கலாம். இதில் என்ன நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா ஏதோ எனக்கு தோணுதே அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் வந்து டியூ டெலிஜென்ஸ் போடாமல் எந்த விஷயங்கள் நமக்கு நல்லா வரும், நமக்கு எதில் டேலண்ட் இருக்குது, நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, ஜாதகம் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் வந்து உங்களுக்கு லக் இருக்குது, எதில் யோகம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காட்டும். அதுதான் கிரகத்தின் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். ஸோ ஒரு ஜாதகத்திலேயே 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் படர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கன்னா லக்னம் தான் தசாபுக்திகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே ஒழிய
ராசிக்கு இப்போ குரு பெயர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது நம்ம லக்னத்துல வந்து தசாபுக்திகளும் விருச்சிக ராசிக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய 1 வருட காலங்கள் எப்படி இருக்கு, எது மாற விஷயங்கள் காத்து கிடக்குது, எது மாற டைரக்ஷன்ல நாம போனா ஈஸியா நமக்கு வேணுங்கிற கோல்ஸ், நமக்கு வேணுங்கிற குறிக்கோளை அடையலாம், எந்த நேரத்தில் நாம அந்த முடிவை எடுக்கலாம், எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாங்கிறதெல்லாம் தீர சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பெயர்ச்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்குங்க பஞ்சமஸ்தானத்தில் சனிங்க கடந்த 1 வருஷ காலமாக 1.5 வருஷ காலமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக குழந்தைங்களால் உங்களுக்கு பிரச்சனை, அவங்களோட எதிர்காலத்தினால பிரச்சனை, நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன கஷ்டம். சரி, குழந்தைங்க தான் அப்படியா, சனியோட பார்வை 7ல் படுறதுனால வாழ்க்கை துணையுமே என்னை பற்றி புரிஞ்சுக்கல, 11/2 சனியை பார்க்குறனால பண வரவும் சரியில்லைங்க, குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு புலம்பிகிட்ருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பாருங்கள் அட்டகாசமான ஒரு சப்போர்ட் பண்ண போதுங்க. தைரியமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குரு உங்களுக்கு 2 மற்றும் 5 வருங்க. இவர் இவ்வளோ நாள் கடந்த 1 வருஷமாக 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருங்க. அதனால் உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. பணத்தோட சப்போர்ட்டு ப்ளஸ் குழந்தைங்களோட சப்போர்ட் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ 2க்கு 5 போய் 9ஆம் இடத்துல அதுவும் உச்சமாகறாருங்க. சூப்பர். குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்க போகுது. குழந்தைங்களும் உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்கங்க. பண வரவு உங்களுக்கு இந்த சமயத்தில் பல வகையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பயணங்கள் மூலியமாக நன்மை அப்படிங்கிறது இருக்குது. ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரி வெளிநாடு டூர் ஏற்பாடு பண்ணுறாங்களே அவங்களுக்கு, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பாருங்கள் 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது அற்புதமான காலகட்டம். உங்கள் மனசுக்குள்ளே நம்ம என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு மனசஞ்சலம் உங்களுக்கு இருந்திருக்கும். சாதாரணமாக விருச்சிக ராசிக்காரங்க தைரியமான ஆளுங்க, போல்டான ஆளுங்க, அடித்து ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த 1 வருஷ காலமாக அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 1ஆம் இடத்தை பார்க்குது, 3ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது. 1ஆம் இடம் உங்கள் ராசியை பார்க்குறனால உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன விஷயமா வா பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும்
அப்படிங்கிற ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் உங்களுக்கு வந்தே தீருங்க. ஒரு குழப்பம், அந்த டென்ஷன் இப்போ வந்து உங்களுக்கு கட்டாயம் தீந்துரும். 3ஆம் இடத்த குரு பார்க்குறனாலங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பெரும் பயணங்களுக்கு இல்லாமல் 3ஆம் இடம்ங்கிறது சிறு பயணங்கள். அப்போ சிறு பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைங்க. உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் செலிப்ரிட்டியாக இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வருட காலம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த 2வது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. 2ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனாலங்க குடும்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இல்லை ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கங்க இந்த சமயத்தில் இந்த ஒரு வருட காலம் வர்ற ஜூன்லேருந்து அடுத்த ஜூனுக்குள்ளே ஒரு வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பதவி தேடி வரக்கூடிய அமைப்பு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களோட குழந்தை வளர்ந்த குழந்தையாக இருந்ததுன்னா, உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, அதுக்கு வந்து ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே ரொம்பவே சூப்பர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம்னு நாங்கள் சொல்லுவோங்க. அந்த 9ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். அப்போ கட்டாயம் நீங்கள் பேரனையோ பேத்தையோ கொஞ்சம் மகிழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த சமயம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே ஜோதிடம், வாக்குப்பளிதம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த சமயத்தில் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறனால இவங்களுக்கு ஜோதிடம் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா ஜோதிடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஜோதிடம் மட்டும் கிடையாதுங்க, மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது இவங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இவங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க, கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி இருந்து வாய்ப்புகளை தட்டி விட்டாலும் குருவோட பார்வை அதே 5ஆம் இடத்துல படுறனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப வாழ்க்கையில் வரவே வராது, அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வருங்க. தாராளமாக நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு வாகனத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, டக்குன்னு கல்யாணத்துக்கு பாருங்கள். அமைஞ்சதுன்னா தாராளமாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனைகள் இந்த சமயத்தில் விலகி குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது, அந்த மாதிரி அட்டகாசமான அனைத்து விதமான நல்ல காரியங்களும் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு சூப்பராக நடக்க போகுதுங்க. இது வந்து ஒரு கோல்டன் பீரியட், பயன்படுத்திக்கோங்க. இந்த குரு பயிற்சி இன்னும் சாதகமாக ஆக்கிக்கோன்னா திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது ப்ளஸ் அன்னதானம் அடிக்கடி நீங்கள் பண்ணும்போதும் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா
அ வாக்கியப்படி வந்து பார்த்தீங்கன்னா 26/5/2026 திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1 அதாவது 1/6/2026 இந்த வருது. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி. அது எப்போ அப்டின்னா மே மாசம் 26ஆம் தேதி. 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11 மணி 5 நிமிஷத்துக்கு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு குரு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பலன்கள் வந்து உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இந்த வருடம் வந்து நீங்க இத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு, அதிர்ஷ்ட குரு. 5ஆம் இடம்ங்கிறது பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம். அந்த இடத்துல குரு உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்ன செய்றாரு? உச்சமாகுறாரு. எவ்வளோ அற்புதமான பலன்கள். உங்களுடைய ராசிய உச்சமாய் உங்க 5ஆம் இடத்துக்கு உச்சமாயி உங்க ராசிய பார்க்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைய குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்புறம் பாக்கிய ஸ்தானத்த பார்க்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள். அது வந்து குரு பார்க்குறாரு. அப்ப எப்படி இருக்கு பலன்கள்? ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டம் மீன ராசிக்கு வந்து கொஞ்ச நாளாவே வந்து இந்த ராகு கேதுவோடைய தொந்தரவு இருந்துச்சு. இப்ப போதாதுக்கு ஜென்ம சனி வேற. ரொம்ப கடுமையான ஒரு 2 வருஷம், 3 வருஷம் ரொம்பவே அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள சமாளிச்சிருப்பீங்க. இந்த 1 வருடத்துக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாம். நீங்க வந்து எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாளா உங்களுடைய பாதையில முள்ளும், கல்லும் அப்படியே கரடு முரடான பாதை, வெயிலா இருக்கும். ஒரு பாலைவனத்தில ட்ரையான பிளேஸ்ல நடந்து போயிட்டுருப்பீங்க. இப்படிலாம் இருந்திருக்கும். ஆனா, இப்போ வந்து அப்படியே ஒரு இதமான காற்று, ஒரு பூஞ்சோலையில இருக்கிற மாரி, அந்த இடத்துல பழங்கள், நீரோடைகள்லாம் இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிக்கங்க. அது மாரி உங்களோட லைஃப் அப்படியே மாறப்போது. ஏன் அப்படின்னா 5ல ஏன் அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய குரு, உங்களுடைய ராசிய பார்க்கும்போது சனியுடைய பார்வை கட்டாயம் மாறிரும். அப்ப சனி, ஜென்ம சனி வேலை செய்யாது. சனிக்கு ரெஸ்ட்டு. இந்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனி அப்படிங்கிறதுலயும், ஜென்ம சனிங்கிறதுலருந்தும் உங்களுக்கு விடுதலை. அப்ப சனியோடைய பாதிப்புகள் ரொம்ப குறைவு. பாதிப்புகளே இருக்காது. குருவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே நன்மைகள் தான். சரி 5ல வந்திருக்கக்கூடிய குரு என்ன செய்வாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காசு, பணம், வருமானம்ங்கிறது வரும். நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் வருமானத்துக்காக செஞ்சிருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறப்போது. காசு, பணம் எப்படி வரும் அப்படின்னா, குரு இருக்கிறதே லக்ஷ்மி ஸ்தானத்துல தான். லக்ஷ்மி யாரு? காசு, பணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க. அதனால உங்களுக்கு காசு, பணம் கட்டாயம் வந்துரும். சகல விதமான சௌபாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போதுங்க. நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 10ஆம் அதிபதி தொழில் காரகன், 10ஆம் அதிபதி 10ஆம் இடம் இது எல்லாமே பார்த்துட்டு, இப்போ என்ன திசாபுத்தி போகுது அப்டிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்டின்னா, உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட அத கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும், பிராப்தமும் இருக்கும் பட்சத்தில், இந்த இந்த காலகட்டத்தில நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பாக்குது. லாபஸ்தானத்த குரு பார்க்கும்போதும் சரி, ஐஸ்வர்ய ஸ்தானத்தில குரு இருக்கும்போதும் சரி, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா, அது நமக்கு நன்மைகளாவும், அதிர்ஷ்டமாவும் மாறும். அப்ப இந்த காலகட்டத்தில ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலு, உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். நல்ல லாபகரமாவும் இருக்கும். வளர்ச்சியாவும் இருக்கும். அதிர்ஷ்டமாவும் இருக்கும். அப்போ நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லாபம் கட்டாயம் வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மூலியமா நல்ல வருமானங்கள் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்றது, ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செல்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சில பேர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலுக்காக சில விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்த மாற்றக்கூடிய அமைப்பு. வேற பக்கம் போய் வேல பார்க்குறது. சொந்த ஊருக்கே போய் வேல பார்க்கறது, வெளிநாடுகளுக்கு போய் வேல பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. வீடோ அல்லது தொழிலோ மாத்தக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றது, அல்லது அந்த இடத்த மட்டும் மாத்துறது, இந்த மாரி ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நன்மைகள குடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான்
தான் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது. உயர்வான நிலையும் உறுதியாக உங்களோட வாழ்க்கையில உண்டு. பல அற்புதமான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்கப் போகுது. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக வரக்கூடிய அமைப்பு. தெய்வ கடாட்சம், தெய்வ பலமுள்ள நல்ல அமைப்புகள குடுக்கப் போகுது உங்களுக்கு. பொதுவாவே நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு உபாசனை எடுக்கிறது, தெய்வ வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ஈஸியா சித்தியாகுங்க. பொதுவா ஒரு குருநாதர சந்திச்சு, அவங்க கிட்ட ஒரு உபாசனம் வாங்குறது மூலியமா, நமக்கு போதாத காலம், கெட்ட காலம்னு வரும்போது, தெய்வம் துணை இருந்து வழிநடத்துமாம். இப்போ குரு 9ஆம் இடத்த 5லிருந்து 9 பாக்குது. உச்சம் பெற்ற குருவா இருக்கனாலயும், 11 பாக்குறதுனாலயும் ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர் மூலியமா தெய்வ உபாசனைகள் எடுக்கும் பட்சத்தில், தெய்வம் ஈஸியா உங்களுக்கு சித்தி ஆயிரும். இந்த காலகட்டத்தில தெய்வத்த நேர்ல பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா ஆன்மீக நாட்டம் இருந்தா, இத நீங்க தாராளமாக பண்ணுங்க. தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் உங்களுடைய ராசிக்கு இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் பரிபூரணமாக இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள பார்க்கலாம். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் தாராளமா திருமண ப்ரொசீஜர நீங்க செஞ்சீங்கன்னா, ஈஸியா திருமணம் ஆயிரும். காதல் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. 5ஆம் இடம்ங்கிறது காதலு. ஸோ காதல்ல வெற்றி கிடைக்கிறது. காதல்கள்ல சேரக்கூடிய அமைப்பு. காதல் ஒரு கல்யாணத்துக்கு போய் முடியறது. அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்து மூலியமா முடியறது. விரும்பினவரையே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமா நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திருமணம் நீண்ட நாளா இழுபறியா இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னாலாம், இந்த டைம்ல அதெல்லாம் நிவர்த்தியாகி, பிரச்சனைகள் இல்லாம நல்ல சுமூகமாகவும், தெய்வ அனுகிரகத்தோடையும், நல்ல பரிபூரணமான பலன்களோடையும் திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல அப்படின்னா, 5ஆம் இடத்துல குரு உச்ச பலம் பெற்றிருக்காரு. கட்டாயம் நீங்க இந்த காலகட்டங்கள்ல புத்திர லாபம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 9ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ட்வின்ஸ் பொறக்கறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா குலதெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. நீங்க ஐவிஎஃப் இந்த மாரி ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு மேல கட்டாயம் உண்டுங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேல நீங்க இந்த இதுக்கு ஐவிஎஃப்க்கு, டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க போகும் பட்சத்தில அதெல்லாம் சக்சஸ் ஆயிரும். புத்திர பாக்கியம் எப்படி இருந்தாலும் இயற்கை முறையிலயோ, செயற்கை முறையிலயோ கட்டாயம் இந்த குரு உங்களுக்கு புத்திர பாக்கியத்த குடுத்துருவாரு. அதுல எந்தவித கவலையும் படாதீங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை, புனித கோவில்களுக்கு போறது, அதே மாரி புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்களும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சொத்து அப்படிங்கிறது சேர்க்கை. ஒரு சொத்து மேல இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. பொதுவாவே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் வெற்றி கிடைக்கிறதுனால, மனம் முழுவதும் நல்ல நிம்மதியான பலன்கள் இருக்கு. நிம்மதியான அமைப்பு இருக்கு. சந்தோஷம் இருக்கு. பொதுவா குரு உச்சபலம் பெறதே 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான். அது உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச விஷயங்கள், விரும்பின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. 12 ராசிகள்ல உங்களுடைய ராசிக்கு மட்டும் தான் நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்தையும் பார்த்து, உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால, நல்ல அனுகூலமான செயற்கை அமைப்புகள் உறுதியாக இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமே அனுபவிக்க முடியும். 9ஆம் இடம்ங்கிறனால தந்தையுடைய சொத்துக்கள்லாம் சேரும். தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே மாறும். நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். பொதுவா 2வது மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில 2வது மேரேஜ் நடக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. மனம் வருத்தப்பட்டு பிரிஞ்சிருந்தவங்கலாம் அந்த மனக்கசப்புகள் மாறி சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உங்கள பிரிஞ்சு போன ஒரு உறவு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு. அதே மாரி இவ்ளோ நாளா எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் கை மேல உங்களுக்கு பலனா கிடைக்க போது. 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்க வழி ஆதரவுகளும், ஆதாயங்களும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் எத நோக்கி பயணிக்குதோ,
அத்தனை பயணங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தான் ஈட்டி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு காசு பணங்கிறது மழையா குவியுங்க. இந்த டெண்டர் எடுக்கிறது, அதே மாதிரி இந்த வாரிய தலைவர்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமா நிறைய காசு பணத்தை பார்க்க முடியும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாகும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தான் நட்பெயர், குட்வில் அப்படின்னு சொல்லக்கூடியதும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் குறிக்கக்கூடியது. குரு அந்த இடத்த பார்க்கறதுனால, ஒரு பிசினஸோ இல்ல என்ன விஷயம் வேற உத்தியோகம் எதுனாலும் சரிங்க, நட்பெயர், நன்மதிப்புங்கிறது சொசைட்டில இருந்தா தான் நீங்க டெவலப் ஆக முடியும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வரப்போகுது. அப்போ குரு உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்கறதுனால, நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மூலியமா காசு, பணம், செல்வாக்கெல்லாம் உயரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா குரு அப்படிங்கிறவர் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் தான். உங்களுக்கு அவரு ராசியாதிபதியாவும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல உச்சபலம் பெற்றுக்கனால வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணும் பட்சத்தில் இன்னும் சகல விதமான சௌபாக்கியங்களும் சேரும். பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள வாங்கிக்கங்க. அது பல நன்மைகள் இருக்கும். பொதுவா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸா தான் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகள் நிலையும் நல்லா இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. ஆசை, அபிலாஷைகள நிறைவேத்திக்கக்கூடிய காலம் தான். என்ன விஷயம் செஞ்சாலும் அது சக்சஸா இருக்கும். சொத்து சேர்க்கை இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதுல மேலுக்கு வர்றது, லாபங்கள சம்பாரிக்கிறது, காசு பணத்த அள்ளுறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் பெண்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆடை, ஆபரணம், ஒரு பெரிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி சேர்க்கறது, ஒரு பெரிய வீடுகள் கட்டுறது, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்னா, அந்த கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறது, வாழ்க்கையில லட்சியங்கள அடையக்கூடியது, ஒரு டார்கெட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதெல்லாமே ரீச் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். முக்கியமா கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் இது அற்புதமான வளர்ச்சிங்க. சினிமா ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் பீக்கா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அ அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான நிலையாவும், அதே மாரி உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாவும் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் சகல விதமான சௌபாக்கியங்கள் சேரக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது என்னன்னா, எப்ப குரு பெயர்ச்சி வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி வருது. அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026. இது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இது திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால எது முதல்ல வருதோ அதையே நான் சொல்லிடுறேன். வாக்கியப்படி 26/5/2026. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வராரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. குரு பலம் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன். 12ஆம் இடத்துல வராரு. உங்களுக்கு 12ல குரு வர்றதுனால எந்த இடத்த பாக்குறாருன்னா 4ஆம் இடத்த பாக்குறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்த பாக்குறாரு. அஷ்டம ஸ்தானத்தை பாக்குறாரு. இது நன்மையான்னு கேட்டா, நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அஷ்டமத்து சனி இருக்கு. ராகு கேதுவோடைய தீமையும் உங்களுக்கு இருக்கு. அதாவது கேது உங்களோட ராசியில இருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போதாத குறைக்கு குருவும் போய் 12ல இப்ப மறைஞ்சிருக்காரு. குரு 12ல மறைஞ்சிருக்கனால, மறைந்த குரு நிறைந்த பலன் அப்படின்னா, உச்சம் பெற்ற குரு. ஆனா அங்க அஷ்டமாதிபதியாவும் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. கவனமா தான் இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் கெடு பலன்கள்லாம் சொல்லல. கவனமாக இருங்க. உங்களை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறத என்னுடைய நோக்கம். குரு 12ல இருக்கனால விரயத்தை குடுப்பாரா அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தையும் குறிக்கும். அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கும். விரயம் அப்படின்னா ஒரு சுப விரயமா பண்ணுங்க. வீட்ல ஏதாவது சுப நிகழ்வுகள நடத்துங்க. காது குத்து, கல்யாணம். கல்யாணத்துக்கு குருபலம் வேணுங்க. அதனால யாருக்கு மேரேஜ் பண்றீங்களோ அவங்களுக்கு குருபலம் இருக்கான்னு பார்த்துக்கங்க.
அதே நேரத்துல காது குத்துறது, இந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் நடத்தலாம். அப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுலயோ அல்லது ஏதாவது சின்ன சின்னதோ உங்களுக்கு என்ன விஷயமோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. சேர்த்தி வைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு மாதிரி 12ஆம் இடம் அதுதான் குறிக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா வண்டி, வாகனங்கள், வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. சொத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் சொத்துக்கு சொத்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை குறிக்கக்கூடியது. கடனை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடம்ங்கிறது சிக்கலை குறிக்கக்கூடியது. விபத்தை குறிக்கக்கூடியது. ஸோ குருவுடைய பார்வை எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே வளர்த்து விட வேண்டியது தான் அவருடைய பிரதான வேலை. அவரு ரொம்ப நல்லவரு. அவரு வந்து எல்லா விஷயங்களையுமே வளர்த்து விடுவாரு. எப்படி நல்லத வளர்த்து விடுறாரோ, அதே மாரி தீமையும் வளர்த்து விடுவாரு. அவருக்கு பாகுபாடு கிடையாது. நன்மை, தீமை 2யுமே ஒரே மாரியே பார்த்து வளர்த்து விட்டுருவாரு. ஸோ 6ஆம் இடம்ங்கிறது கடன். கடன வளர்த்து விடுவாரு. ஸோ அதனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும். ஆனா குரு உச்சபலம் பெற்று 12ல இருந்து பார்க்கறதுனால கடன அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் உறுதியாக இருக்கு உங்களுக்கு. சரிங்க. நான் வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கேன். இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கு. நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா, தயவு செய்து ஒரு வீட வாங்குங்க. ஒரு வாகனத்த வாங்குங்க. ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஏன்னா, குரு 12ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு விரயத்த செய்ய தான் போறாரு. அந்த விரயம் வந்து நமக்கு சேவிங்ஸா, சொத்தா எப்படி ஆக்கலாங்கிறத யோசித்து செயல்படுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாவே வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த கட்டாயத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. பொதுவாவே நல்ல புத்திசாலி தான். சிம்மராசிக்காரங்க வந்து மெயினா வந்து எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க. அதே மாரி சிறப்பாகவும், திறம்படவும் செய்வீங்க. நல்ல நிர்வாக திறமை இருக்கு. அதனால ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில நான் அத ஏன் சொல்றேன் அப்டின்னா, அத மறந்திருப்பீங்க. ஸோ, அதனால நினைவு கூர்றேன். ஸோ, அதனால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயம் செய்யணும். அஷ்டமஸ்தானத்த பார்க்கறனால எல்லா விஷயங்களும் கவனத்தோட இருக்கணும். குரு வந்து 8ஆம் இடத்த பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அத்தன விஷயங்களுமே நன்மைய குடுக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்த பார்க்கறனால, நீங்க ஏதாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்டின்னா, தாராளமா பண்ணலாம். ஏன்னா, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உண்டு. நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் லோன் எடுக்கலாமான்னா, தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு ரூ. 100 வருமானம் வருது அப்படின்னா, ரூ. 30 நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா லோனுக்கு போய்க்கலாம். ஜோசியர் சொன்னாங்கன்ட்டு, உங்களுடைய தகுதி மீன்ஸ் என்னன்னா, உங்களுடைய சேலரிக்கு மீறி நீங்க என்ன செய்யக்கூடாது? ரூ. 100 வருமானம் வருது அப்படின்னா, ரூ. 50 ரூ. 60 லோன் போடக்கூடாது. ஏன்னா, அதெல்லாம் 60% 50%க்கு மேல போகுது. அதனால அந்த மாரி செய்யாதீங்க. 30%க்குள்ள தான் உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் நீங்க. சரி. இது வந்து என்னன்னா, நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரி இந்த டைம்ல நான் 12ல எனக்கு குரு மறைஞ்சிருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது அப்டின்னா, தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னா குரு இதெல்லாம் குடுப்பாரு. அப்ப நீங்களா வாலண்டரியா போய் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம் எனக்கு மறைஞ்சிருக்கு. குரு பலமே இல்ல. தொழில் ஸ்தானத்துக்கு இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மென்ட். குரு வரக்கூடிய 12ல வரக்கூடிய இடத்துல, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணுனோம் அப்டின்னா, அது பல வகைகள பெருக்கி குடுத்துரும். அதனால தாராளமா பண்ணலாம். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா தொழில் ஸ்தானத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கு? தொழில் காரகனுக்கு எப்படி இருக்கு? 10ஆம் அதிபதியுடைய நிலை, தொழில் பண்ணலாமா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி ஜோசியர கேட்டுட்டு பண்ணுங்க. ஆனா குருபலம் 12ஆம் இடத்துல இருக்கனால, இந்த டைம்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் தாராளமா தொடங்கலாங்க. அதுல தவறுகளே கிடையாது. அதே மாரி தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு பிசினஸ் லோன் கிடைக்கும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மானியத்தோட கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. தாராளமா பண்ணலாம். ஒரு வாகனம் வாங்கலாம். தொழிலுக்காகவோ, அல்லது வந்து பர்சனல் யூஸ்க்காகவோ ஒரு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு உங்களுக்கு. அது மூலியமா இன்கமும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதே மாரி தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தாய் வழி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் நிவர்த்தியாகி என்ன செய்யும்? உங்களுக்கு இந்த காலகட்டத்துல
பிராப்தம் இருக்கு. அதனால தாய் வழி சொத்துக்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. இவ்வளோ நாளா என்ன ஒர்க்கு அல்லது பிசினஸ்ன்னு ஓடிட்டே இருந்துட்டு, ஏதாவது ஒரு டென்ஷன், அலைச்சல் அப்படின்னு இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு, உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைன்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு பெரிய செலவா மாறிரும். பொதுவாவே டாக்டர்ட்ட ஏன் பாருங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து சின்னதா வரும்போதே நீங்க அத பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெரிய செலவுகள ஏற்படுத்தாது. 1000, 500ல செலவு பண்றதுக்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அது லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பாக்குது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. சர்ஜரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம். உங்களுக்கு டென்ஷனா இருக்கு, மனநிலை கொஞ்சம் சரியில்ல, பல யோசனைகள் ஓடுது அப்படின்னா, தயவு செய்து வண்டி ஓட்ட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்த பாக்குது, 6ஆம் இடத்த பாக்குது, 8ஆம் இடத்த பாக்குது. 12ல இருந்து. அப்போ ஒரு மருத்துவ விரயம்னு உண்டு. ஒரு மருத்துவ சர்ஜரி உண்டு. நெறைய பேருக்கு வந்து சர்ஜரி அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்த பார்க்கும்போது விபத்து கண்டங்கள் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது அமைப்புகள் இருக்கு. நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஃபேவரா வரதும். அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தா, அதுவுமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயங்கள் தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடியது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அதனால உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா தேக ஆரோக்கியத்துல மட்டும் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. கல்வி ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனால படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்கலாம் வெளிநாட்டுக்கு சென்று அவங்களுடைய விஷயங்கள மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. வே ஏதாவது ஐடி கம்பெனி இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணும்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா, குருபலம் இருக்கனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். 4ஆம் இடம்ங்கிறனால கல்விக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. 8ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன் அப்டின்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு குருங்க. அஷ்டமாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அதாவது என்ன அதிர்ஷ்டம் அப்டின்னா, கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். அஷ்டமாதிபதி உங்களுக்கு கெட்டவர். அது 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கனால, உச்சபலம் பெற்றிருக்கனால ஒரு அதிர்ஷ்டம். உழைக்காத வருமானம், உயில் சொத்துக்கள் வரும். அதாவது வாரிசு இல்லாத சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5 குடையவரா இருக்கனால 5, 8 அப்படிங்கும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஒருத்தங்களுடைய வாரிசு இல்லாதவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் வரும்ல, அது மாரி உங்களுக்கு சேர்றது. பினாமி சொத்துக்கள் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ, அல்லது ஒரு பெரிய தொழிலதிபர்களுக்கோ நீங்க பினாமியாக இருக்கும் பட்சத்தில், அந்த பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு. லாட்டரி, புதையல் யோகம் உறுதியாக உண்டு. பொதுவா அஷ்டமம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு ராஜ யோகத்த, திடீர்னு ஒரு ராஜ பதவிகள குடுத்துரும். அதே மாரி அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கு. சிம்ம ராசியில இருக்கவங்க நெறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு இந்த வருஷம் போவீங்க. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாரி இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அது கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவா அரசியல்வாதிகளுக்கு இது இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட்ன்னே சொல்லலாம். பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமம் அப்படிங்கும்போதே வந்து என்னன்னா, நீங்க ஹெல்த்த பார்த்துக்கணும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4, 6, 8 பார்க்கறனால, தேக ஆரோக்கியத்துல கவனம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது, நீங்க எந்த ட்ரெயின்ல போறீங்க? எந்த பஸ்ல போறீங்க? எங்க போய் நீங்க ஸ்டே பண்றீங்க? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்? வீட்ல இருக்கவங்களுக்கு சொல்லணும். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆவாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் கட்டாயம் சொல்லுங்க. அதே மாரி நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்த குரு பார்க்கும்போது, தேவையில்லாத பழிச்சொல்கள், அவமானங்கள், வதந்திகளுக்கெல்லாம் ஆளாகுற மாரி வரும். முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அஷ்டமஸ்தானத்த குரு பாக்குது. மீண்டும் சொல்றேன். அதே மாரி நீங்க வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்கன்னா, பர்சனல் சேட்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுடைய விஷயங்களே எடுத்து உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றது, அதே மாரி வீட்ல இருக்க கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள அறிமுகம் இல்லாத நபர்கள், வெளிநபர்கள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எப்பவுமே
வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. திட்டுறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா, உங்களுக்கு அவங்க தான் வந்து பக்கபலமா, பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா, வெளியில இருக்கிறவங்க ஆதரவு, அன்பு செலுத்துறேன்னு சொல்லி எல்லாமே போலியா இருக்கும். போலிய கண்டு ஏமாந்துறாதீங்க. ஏன்னா, குருபலம் வந்து அஷ்டமத்துக்கு இருக்கும்போது, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு மறைச்சிரும். அதனால மத்தபடி ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. உங்க பேர்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்க பேர்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த சிம்ம ராசிக்காரங்க, குரு பலம்னால உங்களுக்கு என்னன்னா, திருமணத்துக்கு யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, 12ல குரு மறைஞ்சிருக்கனால, குரு பலம் 1% கூட திருமணத்துக்கு இல்ல. இந்த டைம்ல வந்து திருமணத்த அவாய்ட் பண்றது தான் நல்லது. 1 வருட காலம் வெயிட் பண்றதே சிறப்பான பலன்கள். ஆனா, பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வான நிலையில தான் இருக்குது. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம்னா, 12ல குரு வந்திருக்கனால, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணிக்கங்க. முல்லைப்பூ மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு, தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு, சிவபெருமானையும், நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை, வியாழக்கிழமை. உங்கனால போக முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எப்போ உங்களுக்கு முடியுதோ அந்த டைம்ல போய் பண்ணுங்க. தெய்வங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஆத்மார்த்தமா கும்பிட்டா கூட உங்களுக்கு வழி குடுக்கும். அதனால பிரச்சனைகள் கிடையாது. நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க. என்னால போக முடியலன்னு சில பேர் வருத்தப்படுறாங்க. அவங்களுக்காக சொல்றேன். நீங்க வந்து உத்தியோகம் பார்க்குறீங்க, ஒர்க் பார்க்குறீங்க, உங்க விஷயங்கள உங்களுடைய பேரண்ட்ஸ, ஹஸ்பண்ட, ஒய்ஃப கவனிச்சுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னாலே, அங்கேயே குருவுடைய ஆசீர்வாதமும், தெய்வ பலமும் கட்டாயம் வந்துரும். அதனால தனியா நீங்க போய் கும்பிடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில், உங்க மனசு விரும்பும் பட்சத்தில் நீங்க போய் கும்பிடலாம். அதனால தவறுகள் கிடையாது. சரிங்களா? பொதுவாவே குருபலம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கனால, பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா உறவுகளுக்கு இடையே மனக்கசப்ப ஏற்படுத்தும். அதனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பத்துல வந்து அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும். அது ஒரு பெரிய ஆர்கியுமென்ட்டா மாத்தாதீங்க. 6ஆம் இடம்ங்கிறது பிரிவினைய ஏற்படுத்தும். 8ஆம் இடம்ங்கிறது மனவலி வலிக்கும். அதாவது பிரிந்து போகக்கூடிய நபர்கள நெனச்சு மனசு உருகும்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு குரு குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உறவுகள பாதுகாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். வார்த்தைகள வந்து நல்லா அன்பா பேச பழகிக்கங்க. ஏன்னா, உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்கனால, டக்குன்னு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க பேசுவீங்க, ஒளிவு மறைவு இல்லாம. அது அடுத்தவங்கள ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள கட்டாயம் பாதிச்சுரும். அவங்க நமக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை? எப்படி பேசணுங்கிறத கத்துக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த உறவுகள இழக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எந்த ஒரு விஷயமும் ஒளிவு மறைவு இல்லாம பேசக்கூடியவங்க தான். ஆனா, பொதுவாவே உறவுகள் நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் உண்மை மட்டும் செல்லாது. அந்த இடத்துல சில டைம் பாலிஷா பேசறதுக்கு கத்துக்கங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்கள விட்டு போறது கட்டாயம் நிச்சயமாயிரும். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. நீங்க வாழ்றது, நீங்க சம்பாரிக்கிறது, இது எல்லாமே உறவுகளுக்காகத்தான். அந்த உறவ பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது சிரமப்படுங்க, கஷ்டப்படுங்க. அதுல தவறுகளே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அவங்க தான் வந்து நிக்க போறாங்க. குருபலம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து 12ல வந்து உச்சம் பெற்று மறைந்திருக்கனால, குருபலம் வந்து குறைவாக இருக்கிறதுனாலயும் உறவுகள்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கங்க. மத்தபடி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ஜூன் 2026லேருந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் அந்த 13 மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அந்த குரு பெயர்ச்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, தனுசு ராசியின் அதிபதியாகிய குரு என்ன ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார், மற்ற கிரகங்களாக எப்படி இருக்குங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது ராசிக்கு என்ன வித தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, குரு வந்து ஜூன் 2ஆம் தேதி 2026 அப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து
கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. என்ன மாற்றத்தை கொடுக்கும்னா, ராசி அதிபதியே பலமடைகிறார், உச்சமடைகிறார். எங்க உச்சமடைகிறார்? 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார். ஸோ 8ஆம் இடங்கிற ஒரு ஒரு மாதிரியான மர்மமான ஒரு இடத்துல உச்சமடைஞ்சு ராசி அதிபதி, அது குருங்கிற சுபகிரகம் நல்ல ஒரு அமைப்பு ஸ்தான பலம் பெறும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைஃப் ஒரு மாதிரியா 1 இயர் போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத வந்து பிரிச்சு விடும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம விலக்கி அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய நகர்வுகளை நோக்கி நாம திறம்பட தைரியமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய தருணங்களை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது. நிறைய பேத்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டு தொழிலா பண்ணவங்களுக்கு சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம இருக்கிறவங்க இன்னுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இன்னும் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 4ஆம் இடத்துல இருந்து ராசியை 10ஆம் பார்வையாக நீடித்து பார்ப்பதனால 2027 மார்ச் வரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறதுனால நல்லா விறுவிறுப்பாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது நடந்துருமோ இது நடந்துருமோன்ட்டு ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குரு பயிற்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக சுப விரயங்கள், முதலீடுகள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு புது வண்டியை வாங்குறது, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறது, நம்ம யோசிச்சு கொண்டே இருந்த ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் டக்குன்னு முடிவெடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக விசா வாங்கி போகிறது, வெளிமாநிலத்துல போய் மேல் படிப்பு படிக்கிறது, ஒரு ஒரு சரியில்லாத ஒரு வீட்டில இருந்து இன்னொரு நல்ல ஒரு வீடு உள்ள அமைப்புக்கு நம்ம மாறுறது, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஸ்டாக்னண்டா ஒரு மாதிரியா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கின்ற கடந்த ஒரு வருடமாக கம்ஃபோர்ட் ஜோன்ல குளிர்காந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளவட்டக்காரங்களாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அடுத்த என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம எதை நோக்கி போனாதான் அடுத்த கட்ட படிநிலைக்கு வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கால் எடுத்து வைத்து அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்பங்கள், வாழ்க்கை சூழல்களும் அமைந்து வந்து நமக்கு பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் லைஃப் போதும், அடுத்ததுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி உள்நாட்டிலேயே வேலை செய்கிறவங்க வெளிநாடுக்கு போகணுன்னு நம்மளால ட்ரை பண்ணுறாங்க, வெளிநாடு போகிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறது, ஒரு 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 விதமான ஒரு முதலீடுகள் செய்து அதில் லாபம் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நல்ல ரேட்டில் அது விற்று அது மூலமாக பல மடங்கு வேறு தொழிலில் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அந்த அந்த பொருளுக்கு ஒரு உகந்த ஒரு கிரகமாகிய புத்திரகாரகனாகிய குரு, தனகாரகனாகிய குரு நல்ல ஒரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதுக்கு பிடித்த கடகராசியில் இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களை வந்து பெரிய லெவலில் திங்க் பண்ண வைக்கிறது, ஒரு மன உறுதியோட சில செயல்படுவதுன்னு இருக்கு. இதில் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் பண்ணால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வேகமாக நடக்காது, அப்பப்போ கொஞ்சம் அப்போசிஷன், ரெசிஸ்டன்ஸ், தடங்கல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்கள் என்னங்கிறத நோக்கி அதில் நம்ம போய் ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விலகி அடுத்த கட்ட வாழ்க்கை ஸ்டேஜஸ்க்கு நகரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த வருடத்தின் கடைசி 2 மாதமும் ஜனவரி மாதம் 2027 பார்த்தீங்கன்னா குரு சிம்மத்துக்கே வரனால 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செய்த முயற்சி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் செய்த முயற்சிக்கு தகுந்த ஒரு நல்ல பலன்களும் நம்ம நடுவால் பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு அந்த அதிபகரமாக சிம்மத்துக்கு போகக்கூடிய குருவும் தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த குரு பயிற்சி 8க்கு போய் மறைஞ்சிட்டார், அஷ்டமத்தில் போயிட்டாருங்கிற நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் போனாலும் உச்சம் பெறுகிறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துலேருந்து தாயாரின் உடல்நிலை, இடம், வீடு, வண்டி வாகனத்தில் சில சேதாரங்கள், சில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி
குருவின் உச்ச குருவின் பார்வையால் தன்மை அடைந்து பிரச்சனைகள் கொஞ்சம் சாந்தமாயி இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ இல்லைங்கிற மாற சனி கொடுக்கும் தொல்லைகள் கம்மியாகிற அமைப்பு இந்த குரு பயிற்சி கட்டாயம் உண்டாக்கி கொடுக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசாபுக்திகளில் இப்போ போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு இப்போ போயிட்டுருக்க தசாபுக்திகள் அந்தரங்கள் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, நீங்கள் பிறக்கிறப்போ பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் நம்ம லக்னம், ராசி, நீங்கள் வந்து பூராட நட்சத்திரமா, மூல நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தீர ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜோதிட கணிப்பு அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிரித்து பார்க்கும் பொழுது நல்லாவே நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இல்லை, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் சேதாரம் இல்லாமல், பண விரயங்கள் இல்லாமல், சமய விரயங்கள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு வெற்றி அடைய முடியும், எந்த நேரம் வந்து நமக்கு அருமையாக இருக்கிறது, எந்த நேரம் நமக்கு மிகவும் சுமாராக இருக்கிறது, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, எந்த நேரத்தில் கடன் அடையுது, எந்த நேரத்தில் வந்து நம்ம வெளிநாடு, குழந்தை செல்வம், கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், முதலீடு விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு அந்தந்த வயதுக்கு தேவையான முக்கியமான சில காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரம் எதை காட்டுகிறது, எப்படி நம்ம வந்து பிரச்சனைகள்லேருந்து மீண்டு ஓரளவுக்கு ஒளிமயமான தெளிவு பொருந்திய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம எப்படி போகிறது, அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகம் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதை துல்லியமாக பார்த்து அது மூலமாக நாங்கள் பலன் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.